வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது ஜோக் நீர்வீழ்ச்சி. கர்நாடகா மாநிலத்தில் சராவதி ஆற்றின் மீது அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி ஆகும். இது இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியாகும். இந்த ஆற்றின் 250 மீட்டர், அதாவது 830 அடி உயரமான நீர்வீழ்ச்சியாகும். ராஜா, ராணி, ராக்கெட், ராவர் என்று 4 நீர்வீழ்ச்சிகளை இது கொண்டுள்ளது. இந்த சராவதி ஆற்றின் குறுக்கே ஒரு மின் நிலையம் 1948 முதல் செயல்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும். மைசூர் மன்னனின் நினைவாக இந்த மின் நிலையம் கிருஷ்ண ராஜேந்திரா என்று பெயரிடப்பட்டது. பின்னர் இது மகாத்மா காந்தி நீர் மின் திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டது. கர்நாடகாவின் ஷிமோகா மாவட்டத்தில் இது அமைந்துள்ளது. 4 நீர்வீழ்ச்சிகளை கொண்டது. உள்ளே குளிக்க அனுமதி கிடையாது, பார்வை மட்டுமே. ஜோக் என்றால் கன்னடத்தில் வீழ்வது என்று பொருள். அந்த தனித்தன்மை வாழ்ந்த பாறைகளின் மீது அடுக்கப்பட்ட பாறையில் விழுந்து அது நீர்வீழ்ச்சியாக மாறுகிறது. பார்ப்பதற்கு சுற்றுப்புற சூழ்நிலையில் பசுமையாக உள்ளது. ஜூலை முதல் டிசம்பர் வரை பார்ப்பதற்கு ஏற்ற மாதங்களாகும். இப்பொழுது மேம்படுத்தப்பட்ட அறைகள், குழந்தைகள் விளையாடும் இடம், உணவகம் போன்றவை கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு வருடத்திற்குள் முழுமையான சுற்றுலாத்தலமாக இதை பார்க்கலாம். நீர்வீழ்ச்சிக்கு அருகேயே கழிப்பிட வசதி, நீர் வசதி போன்றவை உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்கிருந்து அடுத்ததாக நாம் காணவிருக்கும் இடம் முருடேஸ்வரர் என்பது. அங்கிருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல், ஒரு 90 கிலோமீட்டர். அரவிக்கடலுடன் முருடேஸ்வரர் என்ற சிவன் ஆலயம் செயல்பட்டு விளங்குகிறது. மங்களூர் மும்பை கொங்கன் ரயில் பாதையில் இந்த முருடேஸ்வரர் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. ராமாயண காலத்தில் இருந்து இந்த பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனுடைய கோபுரம் 20 மாடிகளை கொண்டது.
18வது மாடி வரை லிஃப்டில் நம்ம போய் பார்க்கலாம். 123 அடி உயரமுள்ள சிவனின் அற்புத காட்சியை கண்டு களிக்கலாம். அந்த மலையின் அடிவாரத்தில் ராமேஸ்வர லிங்கம் உள்ளது. சிவன் சிலைக்கு அருகில் சனீஸ்வரன் கோவிலும் உள்ளது. கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் நுழைவாயில் முழு உருவ யானை சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பீச் ஓரமே வாகனங்களை நிறுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத ஒரு காட்சி. கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக உள்ளதால் வேற போட்டிங், ரேசிங் போன்றவை தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. நம்ம கடலில் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். கடல் அலைகள் வந்து போவது மிக அற்புதமான நினைவுகளில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கிருந்து பார்த்தா அந்த சிவன் சிலையும் உயரமான கோபுரமும் கண்டு ரசித்தபடியே கடலில் வந்து நீராடலாம். இந்த சிவன் சிலை உலகிலேயே மிகப்பெரிய 2வது சிலையாகும். 123 அடி உயரம் கொண்டது. கடற்கரையை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். எதிரே ஒரு நந்தியும் உள்ளது. நம் பயங்கள் அனைத்தையும் போக்கி நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நன்மைகளை அளிக்கும் இந்த முருடேஸ்வரர் ஆலயம் சிவபக்தருக்கு மரண பயத்தை போக்கி நன்மை அளிக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோவில் ராமாயணத்தில் வரும் கதையோடு தொடர்பு கொண்டு அந்த சிவனின் அடியில் குகை போன்று ஒரு அமைச்சிருக்காங்க. இங்கு அதனுடைய கதை ஆரம்பமாகிறது. ஒரு காலத்தில் சிவன் கடும் தவம் புரிகிறான். அதை நோக்கி சிவன் வந்து வரம் அளிக்கிறார். கடுந்தவம் புரிந்து அந்த விஷ்ணு, பார்வதி அவர்கள்லாம் எப்படி அதை வந்து தடுப்பது என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் 10 தலையை மரணமாக பெற்று 10 கைகளையே சிவாலயத்தையே தூக்கி நிறுத்தும் வல்லமை கொண்டுள்ளான். அவன் வரம் கேட்கிறான். என்ன வரம் என்று கேட்டால், நீங்கள் என்னுடைய நாட்டிற்கு இலங்கைக்கு நீங்கள் வர வேண்டும் சொல்கிறாங்க. அதற்கு லிங்கத்தை லிங்கமாக செய்து நீங்கள் சரி, ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த லிங்கத்தை எங்குமே வைத்துக்கொள்ளக்கூடாது, கீழே வைத்தால் அது இலங்கைக்கு சென்றடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கண்டிஷன் ஒப்புக்கொண்டு போகிறாங்க. இது தடுத்து நிறுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், விநாயகர் வர்றாரு. அவர் சிறுவனாக மார்பெடுப்பு கொண்டு அதை தடுத்து நிறுத்தி அந்த லிங்கத்தை கீழே வைப்பதற்கு முயற்சி செய்து அவர் ராவணன் வைத்து விடுகிறார். குளித்துவிட்டு வரும்போது அந்த லிங்கத்தை அவரால் எடுக்க முடியாது. அதனால் அதை சுக்குநீராக உடைந்து 20
காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 3 மணி முதல் 8:15 வரையும் நாம் இந்த கோயில் நடை திறந்திருக்கோம். மேலே லிஃப்ட்டில் 20 ரூபா கொடுத்தோம்னா மேலே 18வது மாடி வரை நாம் போய் வரலாம். உள்ளார சிவன் கோவில், சனீஸ்வரன், முருகர் கோயில் கூட மேலே வந்து சன்னதியில் வச்சுருக்காங்க. நல்லா அற்புதமாக கண்டுகளிக்கலாம். மழை சீசனில் போகக்கூடாது, வெயில் காலத்துலேயும் போகாமல் இருந்து மற்ற நேரங்களில் போன வந்து நன்றாக உடுப்பி கிருஷ்ணர் கோவில் கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி என்ற ஊரில் வந்து இருக்கிறது. இதன் மூலவர் வந்து கிருஷ்ணர். சந்திரன் தனது மனைவிகளாக உள்ள 27 நட்சத்திரங்களுடன் கிருஷ்ணரை வழிபட்ட தலம். இங்கு ஆண்டவரும் மன்னர்கள் அளிக்கிறார்கள். விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு துவாரகையில் கிருஷ்ணர் சிலையை மனைவி ருக்மணி தேவியால் வழிபட்ட துவாரகை கடலில் மூழ்கிய போது பல 1000 ஆண்டுகள் கழித்து மற்றவருக்கு கிடைத்தது. மற்றவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை அந்த பாலகிருஷ்ணன் திருவருமே உடுப்பி கிருஷ்ணராக உள்ளது. உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு செய்ய 8 சீடர்கள் உள்ளார்கள். கனகதாசர் தாழ்த்தப்பட்ட குலத்தில் இருந்திருப்பதால் உடுப்பி கோயில் நுழைய அனுமதிக்கவில்லை. தினமும் உடுப்பி கிருஷ்ணர் கருவலை பின்னால் வந்து வீணை கொண்டு வாத்தியத்தை கருவி மீட்டி வழிபட்டனர். பின்புற சுவரின் கற்கள் தானாக விழுந்து உடுப்பி கிருஷ்ணருக்கு பின்புறம் நோக்கி திரும்பி கனகதாசருக்கு காட்சியளித்தவர்கள் சொன்னார்கள். இந்த கனகதாசர் கண்ணனை வழிபட்ட 9 துவாரங்கள் வழியாக தான் இப்போ வரைக்கும் எல்லாரையும் மூலவரை தரிசனம் செய்யும் வழக்கம் இங்குள்ளது. அடுத்தது தர்மஸ்தலம். தர்மஸ்தலம் கர்நாடகத்தில் 800 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். சிவனாக மஞ்சுநாதர் உள்ளார். ஊர் பேரே தர்மஸ்தலா தான். தர்மஸ்தல கோயில் நிர்வாகம் சமண மத வீரமன்னா பெர்கடே என்ற அந்த வெளிவந்த குடும்பத்தினர் மேற்கொள்கிறார்கள். பூஜைகள் மற்றவரின் துவைத மரபை பின்பற்றும் வைணவ அந்தணர்கள் இருக்கிறார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த தர்மஸ்தலத்தில் வாழ்ந்த சமண வீரமன்னா பெர்கடே என்பவர் கடலில் தோன்றி இந்த தலத்தில் வந்து இருக்கிறார்கள். மஞ்சுநாதர், சந்திரபிரபா, கோமலசுவாமி, கன்னியாகுமரி இவர்கள் தெய்வங்கள் விக்கிரகங்களாக நம்பி வழிபட்டு வருகிறார்கள். 11 மணி முதல் 12 பக்கத்தில் எதிர்கால தலைவர்கள், பழைய கார்கள், தேர்கள் போன்றவை பாதுகாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சர்வ தர்ம சம்மேளனத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக தலைவர்கள் இங்கு கலந்து கொள்கிறார்கள். எல்லா பக்தர்களுக்கும் உணவும் தங்கு வசதியும் உள்ளது. தினமும் 10,000 அன்னதானம். சில திருமண
சந்திரபிரபா என்ற பகவானின் பாகுபலி சிலையை நாம் பார்த்துள்ளோம். இது காலை முதல் இரவு வரை திறந்திருக்கும். அடுத்து நாங்கள் பார்த்தது கண்டே கணேசா என்பது. இங்கே பல்வேறு கோரிக்கைகள், திருமண வாழ்வு, குழந்தை பேரின்மை போன்றவற்றை வேண்டுதலாக வைத்து இந்த கணேசருக்கு இந்த கோரிக்கை நிறைவேறினால் மணி கட்டும் ஒரு விளக்கம் கொண்டு தொட்டு இருக்கிறது. அவங்கள் வசதிக்கேற்ப சிறு மணி முதல் பெரு மணி வரை கட்டுகிறார்கள். ஒரு பூஜையின் போதும் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை அந்த மணி ஓசை அடிப்பது இந்த இனிமையான ஓசை கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. காலை முதல் மாலை வரை கோவில் திறந்திருக்கும். கொஞ்சம் டைமும் வந்து பார்த்துட்டு விநாயகரை மூலம் வந்து கோரிக்கை முன்வைக்கலாம். மதிய வேளையில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. சுற்றுலா கடைகள் உள்ளது, பார்க்கிங் வசதி உள்ளது. அந்த மணி ஓசை இனிமையாக இருக்கும். அடுத்ததுனாக கொக்கே சுப்பிரமணியன், கர்நாடகத்தில் உள்ள ஒரே முதல் கோவில் அந்த கொக்கே சுப்பிரமணியன் கோவில். அந்த ஊருக்கு வந்து முருகரை தரிசித்து முருகர் பிறந்த இடமான ஆதி